பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில வந்து கலந்து கொள்ள முடியாத கிருபை கொடுத்தக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரே, செய்கிற ஆராதனைகள் மூலமாகவும் ஆண்டவரே, கேட்கிற ஆண்டவரே நீதிமொழிகளின் வசனத்தின் மூலமாகவும் இயேசுவே எங்களுக்காக ஆண்டவரே ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த ஆண்டவரே தேவ செய்தியை கேட்கும்படியாகவும் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்த மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நாங்கள் நாடி வரும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்தக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபையே எங்களை இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்க ஆத்மாவுக்கு சாட்சியாக வாழும்படி, எங்க ஆத்மா ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நான் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் பண்ணீங்க, எங்களை சாபங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. எங்க மனதிலே சமாதானமும் சந்தோஷத்தையும் கொடுங்க. எப்படி இந்த ஆராதனைக்கு வந்தமோ திரும்பி போகும்போது அதே மாதிரியே போகாம சந்தோஷத்தோடு ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் திரும்பி செல்லும்படியாக ஒரு கிருபை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வேலை செலுத்திலும் ஆசீர்வாதமாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதற்காகவும் ஸ்தோத்திரம். உடல் நிலையிலும் எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை கொடுத்து ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். மன நிம்மதி இல்லாமல் இருந்து என்னை மன நிம்மதியாய் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. நீரே காத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்த்தி வாழ்ந்துடுவேன். நான்காவது பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம், தேவாதி தேவனை இயேசு ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை இயேசு ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரம் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரம் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதி
ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய பாதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய பாதுர அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், மாய உலக அன்பே, வைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்ண வைத்த அன்பே, என்றும் நானும் என் தேவ அன்பே, தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்தகம் பொங்கும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்தகம் பொங்கும் அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது பாடலை பாடுவோம். புதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அடையலாம். நல்லா எல்லாரும் கைகளை தட்டி சத்தமா பாடுங்க, அப்பதான் உங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். ஐந்தாவது பாடலை பாடுங்க. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அடையலாம். துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயனை ஏயமாய் சோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா, துதி
சாத்திடுவோம். கடந்த நாட்களின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட சிறுமையும் தீங்களால் தோத்தளிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் அமர்த்தீங்களால் தோத்தளிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே நம்மோடு இருப்பார். சோகையிலும் நாம் வருகையிலும் சுகலிடமான தோத்தளிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் இறைந்து நெருங்கிட தோத்தளிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழாவது பாடலை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்வர். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்த்துத தேவனையே தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேருவெல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேருவெல்லமே.
கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உனக்குத தேவனை சோதரி பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. கடலிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அவசியங்களை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உனக்குத தேவனை சோதரி பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து என்றென்றும் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உனக்குத தேவனை சோதரி பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. திருக்குறள் கூடி பரிசிருப்போம் நிறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உனக்குத தேவனை சோதரி பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுவே என் உள்ளத்திலே அன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை நடத்த டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் கத்தரை நோக்கி ஸ்தோத்திரம். எல்லாரும் கத்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரங்களை எடுப்போம். தேவாவியானவர் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவை நாம் உள்ளார ஒரு முழு மனதோடு கத்தரை நாம் இந்த வேலையை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கத்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். இந்த வேலையை தேவனை துதிப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். சும்மா வெறுமனே இல்லாதபடி கத்தரை முழு பலத்தோடு நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் ஆண்டவரே. வேண்டுதலுக்கு விண்ணப்பங்களுக்கு தேவன் ஆண்டவரே பதில் கொடுப்பீராக. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க.
செவிகளை திறந்து விட்டு செய்வோம் செவிகளை திறந்து விட்டு செய்வோம் புவிதனிலே உம்பிருப்பாம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம்பிருப்பாம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்கவே வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க குறை தீர்த்தோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை தீர்த்தோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்கவே வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை ஐயா வாழ்கவே சென்று வாழ்கிறே உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க
நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. இயேசுவே நீர் வாழ்க 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 என்று சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. நம் தேவன் நீதி உள்ளவர், நமக்காய் நீதி செய்கிறவர். நம்முடைய பாவங்களுக்காய் கர்த்தர் மரித்தார், சாபங்களுக்காய் தேவன் ரத்தத்தை சிந்தினார். தேவ பிள்ளைகளே, அவருடைய கழுங்களால் நாம் குணமாகிறோம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், என்னை வியாதியிலிருந்து வேலை சுகமாக்கும் என்று கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே என்னுடைய காரியத்தை வாய்த்து செய்யும், எனக்கு விடுதலை கொடும் என்று கேட்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது அப்பா, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா, என்னை நேசிக்கிறப்பா ஆண்டவரே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தாயாய் தகப்பனாய் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை அப்பா, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, விடுதலை தாரும், மனபாரத்தை நீக்கும், கவலையை போக்கும் என்று கேளுங்க. ஹalleluya. ஆமென். இயேசுவே எங்களை தொடுவீராக, எங்களை தொடுமப்பா, ஆவியினாலே நிரப்புவீராக. ஹalleluya. Oh praise the Lord, praise the Lord. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். praise the Lord, praise the Lord. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வைத்த தட்டி உற்சாகமாய் பாடுங்க. ஹalleluya. praise the Lord. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Sodram, sodram, sodram. Yeshuve, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah. Amen. Praise the Lord, praise the Lord. கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவை போல யாரும் இல்லை. அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர். ஹalleluya. அதிசயங்கள் செய்கிறவர் ஒருவர் மாத்திரமே. உங்களுக்காக காலத்துக்கு சிறுவர் ஒருவர் மாத்திரமே. ஹalleluya, 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 ஹalleluya. கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தரை கண்ணின் பரிபலன் காத்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் நமக்கு சுகபல ஜீவனுக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நமக்கு பாராட்டினான அன்பிற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நெருப்பமாக அவர் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் எல்லாவற்றையும் சந்தித்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெபத்திற்கு வேண்டிய
ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. தேவ பிள்ளைகளே, வருகை மிக விரைவாய் காணப்படுகிறது. வருகை நாம் ஒவ்வொருத்தரும் பங்கு பெறும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. இயேசுவாய் மட்டுமான பிரசன்னங்களோடு வழிநடத்தபடியால் உம்மை துதிக்கிறோம். மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மாறி மாறி வாசிக்கப்பட்ட நீதிமொழிகள் எல்லாரும் எழுந்திருந்து வேதாகமத்தை கையில் எடுத்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்பாங்க. எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. பைபிளை கையில் எடுத்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை மாறி மாறி சத்தமாய் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்லோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்திமதிக்கே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமுமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடே வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விளங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விளங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விளங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விளங்குவோம். வெளியிருந்து சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடே பங்காளியாகிறே, நாம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகி. என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்த சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் ரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியிலுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். உட்காரலாம். வாசித்த இந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை பிரதர் மைக்கேல் அபினேசர் அவர்கள் வந்து நமக்கு முன்பாக கொடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்காக வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 1ஆவது அதிகாரம் 29வது வசனம்.
அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அறிவை குறித்து இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிப்போம். அறிவு என்பது நான் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி வேதத்திலே அறிவு வந்துட்டு, அதாவது வேதத்துல சரி நம்ம 3 விதமா அறிவை பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு சுய அறிவு. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு இயல்பா வந்துட்டு அறிவு அறிவுள்ளவங்களா அவங்க வந்து காணப்படுவாங்க, எல்லாமே அறிவுபூர்வமா வந்துட்டு செய்வாங்க. 2வது வந்துட்டு உலக அறிவு. உலக அறிவு என்பது படிக்கிற படிப்புனாலே உண்டாகிறது. இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா டாக்டர்ல அவங்க வந்துட்டு பெரிய அறிவாளியா இருப்பாங்க, அந்த பிள்ளை எல்லாமே படிச்சு அந்த வேலையை திறமையா செய்வாங்க. இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுல அவங்க ஏதாவது பிசினஸ்னா பிசினஸ் சம்பந்தமா படிச்சு அதுல நல்லா அறிவாளியாகி அந்த பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்து இது வந்து உலக அறிவு. உலக அறிவு வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன செய்ய முடியாத அந்த அறிவை வந்துட்டு அடைய முடியும். 3வது வந்து தெய்வீக அறிவு. தெய்வீக அறிவு என்பது அது தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும். அந்த தெய்வீக அறிவை தேவன் மாத்திரமே, வேத வசனம் மாத்திரமே அந்த அறிவை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இப்படியா 3 விதமாக அறிவை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். இதுல இந்த வந்து சுய அறிவு சரி, உலக அறிவும் சரி, அது வந்து நிரந்தரம் இல்லாதது. சுய அறிவுனாலும் சரி, உலக அறிவுனாலும் சரி, அது இந்த உலகத்துக்கு மட்டும்தான் தற்காலிகம் ஆன நிலையானது அல்ல. நிலையான அறிவு என்பது தெய்வீக அறிவு மாத்திரமே, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாக காணப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பொதுவாக நம்ம அந்த அறிவை குறித்து நம்ம வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா மிருகங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 அறிவுன்னு சொல்லுவாங்க. மிருகங்களுக்கு 5 அறிவுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு 6 அறிவு. மனுஷனை குறித்து ஆராய்ச்சி பண்ண பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய எண்ணுங்கிறது 6ங்கிறது 6ஆ இருக்கும். அவனுடைய இது எல்லாமே 6ங்கிறதே வரும். மனுஷனுடைய காரியங்கள் 6 அறிவு. அவனுக்கு வந்துட்டு அவனுடைய சராசரி அடி வந்து, அதாவது உயரம் வந்துட்டு 5.5 இருந்து 6 அடி வரும். படிக்கிற கட்டில் 6 அடி, நிலைக்கால்கள் 6 அடி, கடைசியில் புதைக்கும் போது 6 அடி. அந்த 6ங்கிறது நிறைய வரும். நாக்கு கூட பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வந்துட்டு அங்குல வந்துட்டு காணப்படும். நிறைய வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அந்த 6ங்கிறது மனுஷனுடைய அறிவு. இதே நம்ம தெய்வத்தை கொஞ்சம் இருக்கும் பொழுது தெய்வத்துக்கு வந்து 7 அறிவுன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். 7ஆம் அறிவுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த 7ஆம் அறிவுங்கிறது அது தெய்வத்தினுடையது. அந்த அறிவுக்குள்ள நம்ம வந்தாதான் என்ன செய்ய முடியும், தேவனை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த அறிவு இல்லாததுனாலதான் இப்ப உலகத்துல என்ன செய்யறாங்க, சுய அறிவுனால, உலக அறிவுனால உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளாம என்ன செய்யறாங்க, வீணான தெய்வங்களை, கல்லை, மண்ணை, விக்கிரங்களை என்ன செய்யறாங்க, வணங்கி ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த அறிவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த பைபிள்ல வந்துட்டு எந்த ஒரு காரியமா எடுத்தாலும் சரி அது வந்து ஒரு அந்த 3 வந்துட்டு எல்லாமே வரும். இப்ப அறிவுங்கிறது எதுல வரும்னு கேட்டீங்கன்னா ஞானத்தோடு கூட சம்பந்தப்பட்டு வரும். ஞானங்கிறது ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிறது ஒரு 3 காரியங்கள் வரும். ஞானம்னா என்ன அப்படின்னா தெளிவா ஞானத்துக்குள்ள அறிவு, புத்தி, விவேகம், இந்த 3 சேர்ந்ததுதான் ஞானம். அறிவு, புத்தி, விவேகம். இதை நீங்க வேதத்துல நீங்க எந்த இடத்துல நீங்க இந்த 3 வார்த்தையும் ஆராய்ச்சி பார்த்தாலும் சரி இது ஏதாவது ஒண்ணு வந்து உள்ள கனெக்ட் ஆகியே வரும், சேர்ந்தே வரும். இந்த வார்த்தைகள் வந்துட்டு சேர்ந்து வரும். நம்ம உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 1:5வது வசனத்தை வாசிங்க. 1 அதிகாரம் 5வது வசனம், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்துன்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா புத்திமான், புத்திங்கிறது வார்த்தை வந்து இருக்குது. 2வது அறிவில் தேர்வான், அறிவுங்கிற வார்த்தை வந்து இருக்குது. 3வது விவேகி, விவேகம்ங்கிறத. இந்த 3 வந்துட்டு சேர்ந்து வரும். இதே நீங்க அதுக்கு மேல உள்ள வசனம் பாருங்க. 4வது வசனம், இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அறிவுங்கிறது வரும் பொழுது விவேகங்கிற வார்த்தை அல்லது புத்திங்கிற வார்த்தை வந்துட்டு சேர்ந்து வரும். இன்னும் நம்ம வந்து யாத்திராகமம் 36:1 நீங்க வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து வரும். உபாகமம் 1:13, இது உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இன்னும் நிறைய நீங்க பைபிள்ல எங்க எடுத்தாலும் சரி இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானங்கிறது 3 வந்துட்டு நமக்குள்ள உண்டாகும். அது எப்படின்னா நம்முடைய ஆவியில வந்துட்டு அறிவாக ஞானம் வந்துட்டு உருவாகும். நம்முடைய ஆவியில அறிவாகவும், நம்முடைய ஆத்மாவில புத்தியாகவும், நம்முடைய சரீரத்துல விவேகமாகவும் காணப்படும். அதான் அறிவுபூர்வமான பேச்சுக்களை பேசுறது, புத்தி கூர்மையான சிந்தனையோடு கூட இருப்பது, எண்ணங்களோடு கூட இருப்பது, விவேகமான செயல்கள், விவேகமான நடைகளோடு கூட காணப்படும். இந்த மாதிரி ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு கூட நம்ம ஞானம் நிறைந்தவங்களா காணப்படணும்னா இந்த 3 வந்துட்டு என்ன செய்யும், நமக்குள்ள கனெக்ட் ஆகி வருகிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். இந்த அறிவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த அறிவு, இந்த ஞானங்கிறது நமக்குள்ள எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா
நீதிமொழிகள் 1:7 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலுக்குள்ளதான் இந்த ஞானங்கிறது, அறிவுங்க, ஞானமாகிய அந்த அறிவு, புத்தி, விவேகங்கிறது உள்ள என்ன செஞ்சிருக்குது, மறைந்து காணப்படுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். தீமையான எண்ணங்கள், தீமையான பேச்சுக்கள், வார்த்தைகள், தீமையான செயல்களை நம்ம முற்றிலுமாய் வெறுக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்? அந்த ஞானங்கிறது வரும். அதை நம்ம வர்றதுக்கு பயிற்சியை நம்ம எப்படி கொண்டு வரணும், எல்லாத்தையும் வெறுக்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்குள்ளாக நிறைக்கும் பொழுதுதான், நமக்குள்ள கொண்டு வரும் பொழுதுதான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதா அந்த பயங்கிறது நமக்குள்ள வரும். அதனாலதான் அனுதினமும் என்ன செய்ய, ஏசாயா 34:14 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும். சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டது போல அவருடைய வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். யோவான் 5:39 சொல்லப்பட்டது போல அவருடைய வேதத்தை என்ன செய்யணும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நமக்குள்ள என்ன செய்யும், கர்த்தருக்கு பயப்படுதல் வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் வரும் பொழுது நம்ம ஞானமாகிய அறிவு, புத்தி, விவேகம் என்பது நமக்குள்ள வந்துட்டு வரும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஞானத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணுவாராக. பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமாக வேண்டுகிறோம். கர்த்தாவே, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரை நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஜனங்களை குறித்து அறிவை வெறுத்தார்கள், அறிவில்லாமையினால் சங்ககாரமானார்கள், அறிவில்லாததுனால ஜீவனுள்ள தேவனை காண முடியவில்லைன்னு வந்துட்டு நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்துல ஆண்டவரே சுய அறிவு, உலக அறிவு, தெய்வீக அறிவுன்னு இருக்குது. சுய அறிவு, உலக அறிவு எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் அதை காட்டிலும் தெய்வீக அறிவை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் ஞானவானாக, எங்கள் ஆவியிலே அறிவுள்ளவர்களாக, ஆத்மாவிலே புத்தியுள்ளவர்களாக, சரீரத்திலே விவேகமாக நடக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட உமக்கு பயப்படுகிற பயத்தை, தீமையை வெறுக்குதலா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர்களும் நீங்க கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நடத்துகிறாங்க. ஆமென். நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாட்சிகளின் நேரம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சபையின் முன்பாக சாட்சிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளிலே என்னை சாட்சியானித்தின் தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். 10 மாத வரையிலும் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து, அருமையான பிள்ளைகளுடைய உடைத்தையும் குடும்பத்தையும் தாங்கி ஏந்தி சுமந்து தயவுக்காய் நன்றியோடு என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் கூட இந்த 10 மாத வரையிலும் எத்தனை போராட்டம், சூழ்நிலைகள், எத்தனை வேதனைகள் வந்த போதிலும் கூட என் தகப்பனுடைய கரம் மாத்திரம் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து எங்களுக்காய் பறந்து பேசி எங்களுக்காய் செபிக்கிற அருமையான ஆவிக்குரிய குடும்பங்கள், பிள்ளைகள் எங்களுக்காக இருக்கிறபடினால கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை வழிநடத்தி என் தகப்பன் நெய்க இடங்கள் மூடி செய்ய முடியாய் அவருடைய தூதர்களால் என்னை வழிநடத்தி பரலோக ராஜ்யத்துக்குரிதான ரகசியங்களை வெளிப்படுத்தி நீக காரியங்களை என்னை பலப்படுத்தினதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை விதமான பலவீனம், எத்தனை விதமான சுகவீனம், எத்தனை விதமான சத்துருடைய போராட்டம், அதெல்லாம் வெல்ல முடியாய் என் தகப்பன் உதவி செய்திருக்க நன்றி. இந்த நாளில கூட இந்த 1வது வாரத்தையும் இந்த 11ஆம் மாதத்தையும் காணப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இது கூட வருவதற்கு எத்தனை தடைகள், பஸ் தடைகள், என் மகனுடைய போராட்டம் தடைகள், இவ்விதமாய் போராட்ட தடைகள் நிமித்தமாக மீறி பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த சிறு சாட்சி முடிக்கிறேன். ஆமென். சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆன்லைன் மீட்டிங்ல அம்மா பேசும்போது எனக்கு நடக்க முடியாது, நான் படுத்தான் எடுத்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப இப்பெல்லாம் வலிச்சிச்சு, மூக்குலாம் காலெல்லாம் வலிச்சிச்சு. அப்புறம் அம்மாட்ட மீட்டிங் முடிஞ்சு சொன்னேன், பாசுமா ரொம்ப தலைவலி, பாசுமா நடக்க முடியல அப்படின்னு சொன்னேன். பாசுமா சில ஆலோசனைன்னு சொன்னாங்க. நான் வருஷமா கொஞ்சம் பண்ணிடுங்க அப்படின்னு கற்றுட்டு நல்ல காலையில 6 மணிக்கு அடிச்சு போயிட்டு வந்து 9 மணிக்கு வீட்டில் ரொம்ப ஃப்ரீயா இருந்து நல்லா நடந்தேன். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன். இதெல்லாம் நேரத்து நடக்க முடியல, வெளியே எங்கேயும் போகலன்னா அதெல்லாம் இப்படி அங்கே எங்கே இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துக்கு என்னால் போக முடியல, நடக்க முடியாம தெரிஞ்சு நடந்தேன். ரொம்ப நல்ல ஒரு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்து இப்போ நான் உணர்ந்து அதை அப்போ நம்ம முக்கிய இடமே எந்த பாசமோ சபையில் சாட்சி சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னா அது அங்கே மக்கள் கொண்டு நான் வியாபாரத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தடையே இல்லை. நல்ல அந்த அம்மா போய் எடுத்து கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எழுதி முடிச்சேன். ரொம்ப இன்பமா இருந்தது எனக்கு. இவ்வளவு
அனுபவிச்சிருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் உள்ள நல்ல சுகத்தை தந்திருக்காருன்னு அப்படி நான் விசுவாசிட்டு கத்திட பெரிய திரும்பினால நல்ல சுகத்தோட பலத்தோட இந்த 2வது மாடி இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ள கத்திருக்க நல்ல ஒரு ஐக்கியத்தையும் தந்திருக்கிறார். கத்தர் பரிசுத்தர் அமைச்சோத்திரம் கத்தர் சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்தது நல்ல சாட்சிக்காக ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. இந்த நாளிலே எங்களுக்கு திருமணம் முடிந்து 5வது வருஷத்தை காண கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக இந்த 4 வருஷ காலங்களாக கர்த்தர் எங்களை கனிமணி அவ்வப்போது பாதுகாத்தார். அவ்வப்போது அவருடைய ஊழியர்களை செய்யத்தக்க நாளாளிகளே வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலையும் ஆண்டவருக்காக சாட்சிகளாக வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக யாவரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அந்த பாஸ்டமா வந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆண்டோடைய சமூகத்தை ஜெபிக்கவும் அந்த கூட்டத்தை நடத்தவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்து என்னை வழிநடத்தினதுக்காக தேவனை நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஆத்மா வீடு கிடையாது, அதனால நம்ம சோர்ந்து போகவே கூடாது, கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யணும் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எனக்குள்ளாக அதிகமாக இருந்தது. அதனால
முக்கியமாக யார் வராங்களோ அவர்கள் நம்ம ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நாளிலும் கூட அவர் ஊழியத்தை செய்ய கற்றுக்கிட்டு செய்தார். அது போல நேற்று தினத்துக்கும் அந்த ஆன்லைன் மீட்டிங் நடத்த கற்றுக்கிட்டு செய்தார். காலை வேளையிலையும் வந்து இந்த வாக்குத்தத்த ஆராதனை நடத்துறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலும் பிரயாணங்களிலும் அவருடைய கிருபை மட்டும் எங்களை தாங்கி அற்புதமாய் நடத்தி வருகிறதுக்காக தேவனை நன்றி செலுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் கற்று உதவி செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த தடவை பத்திரிக்கை எழுதுறதுக்கு கூட எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ நெருக்கங்கள் வீட்டில், ஆனால் உட்காந்து ஜோம் பண்ணி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் எழுதி முடிக்க ஆண்டு உதவி செஞ்சார். இப்படி அந்த டிடிபிக்காரங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உடனே அவர் வந்து அடித்து அனுப்பியிருந்தார். அதை பிரிண்ட் எடுத்து கரெக்ஷன் போட்டு அனுப்புறதுக்கெல்லாம் மாய்ஸ் வர இல்லை. குறிப்பிட்ட பல சூழ்நிலைகள் நெருக்கங்கள் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால அந்த அந்த பத்திரிகை வேலைகளும் வீட்லேயும் நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சு. நடுவில் கூட செய்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். அதை நானும் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுத்து அந்த நேரத்தில் எல்லா கரெக்ஷன் எல்லாம் போட்டு நேற்று தினத்தில் 1ஆம் தேதியே பத்திரிகை அனுப்பவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ கண்டிப்பாக அனுப்ப முடியாதுன்னு நினச்சேன். ஆனாலும் அந்த முதலாவது நாளில் இந்த பத்திரிகையை நாங்கள் வெளியிட திரும்ப செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் உண்மையில எங்களால் முடிகிற காரியமே இல்லை. கர்த்தர் தான் அந்த நேரத்தில் அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சு இந்த பத்திரிகையை வெளியிட திரும்ப செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம். எழுதுறது ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருந்து அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். பத்திரிகை ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் விசேஷமான போராட்டங்கள்லாம் வருகிறத நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனாலும் அவருடைய கிருபை மட்டுமாய் தாங்கி ஒவ்வொரு ஊழியங்களும் செய்யறதுக்கு கர்த்தர் நடத்தி வருகிறார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் யாரும் எடுத்துக்கொள்ளும்படி பேசுகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டியூஸ்டே வந்து என்னோட செகண்ட் செமஸ்டரோட ரிசல்ட் வந்துருந்தது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஒரு சப்ஜெக்ட் அரியர் வந்துச்சு. ரீவேல்யூஷன் போட்டும் போயிடுச்சு அது. ஆனால் நான் நல்லா எழுதியிருந்தேன். எல்லாரும் கூப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க காலேஜில். ஆனால் இந்த தடவை வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். நல்லா எழுதிட்டேன், நல்லா வந்துருச்சு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்காத மார்க்கில் என்னோட செகண்ட் ரிசல்ட் வந்து நல்லபடியாக வந்தது. எந்த அரியரும் இல்லாமல் நல்லபடியாக இந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி. நேற்றுலேயும் வந்து என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக ஊருக்கு போயிருந்தேன். கர்த்தர் போக்கிலே வரைக்கும் சுகபத்திரமா காசை திருப்பி கொண்டு வந்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த அந்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து பாடல்களை பாடும்போது காணிக்கைகளையும் கவர்களையும் படைத்து அவருடைய நாமத்தை இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். நிலை உனக்காய் நாடும். நீ சந்தித்த துன்பங்கள் மறையும். நிலை உனக்காய் நாடும். நீ சந்தித்த துன்பங்கள் மறையும். கர்த்தர் கோட்டை வீழும். நீ நினைத்தது வந்து சேரும். கர்த்தர் கோட்டை வீழும். நீ நினைத்தது வந்து சேரும். கூடிய கதவு திறக்கும். தடைகள் விலகும்.
கதவு திறக்கும் நித்தம் தடைகள் விலகும் இருளின் நாட்கள் நீங்கும் மாவெளிச்சம் உன்னை உதிக்கும் இருளின் நாட்கள் நீங்கும் மாவெளிச்சம் உன்னை உதிக்கும் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படைத்த காணிக்கைக்காக டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் ஜெபம் செழிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவாவியர் கிருபை செய்ய வேண்டிய சாட்சிகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு அதிகமாக ஜெபிக்க வேதனை வாசிக்க கர்த்தரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளா மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். காரியங்களை பொருட்படுத்துவோம். நல்ல வசதிகளை கொடுக்கிறார்கள். தேவதூதர்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அறிவிப்புகள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இடமில்லாத காரணத்தினால் யாரும் ஆங்காங்கே இருந்து ஜெபம் செய்யுங்கள். வீட்டில் இருந்து புதன்கிழமை உபவாச ஜெபம் எம்ஜிஆர் நகரில் இருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்காக ஜெபிங்கள். வெள்ளிக்கிழமையிலும் உபவாச ஜெபம் இந்த இடத்துல மாடியில் வைத்து நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும், நல்ல வார்த்தையை கேட்கணும் அப்படின்றவங்க உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மாஸ்டர்மா எல்லா இடத்துக்கும் முழுவதும் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. நமக்காக தான் நம்மளோட ஆத்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு கஷ்டங்களை வந்து பகிர்ந்து கொண்டு அதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சாட்சியாக சொல்லும்போது அது கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்றது. அந்த மாதிரி உங்கள் ஜெபத்தையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் கொடுத்து இந்த மாதிரி நடக்கிற ஜெபங்களில் வந்து வீட்டில் ஃப்ரீயாக வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே அவர் நாமும் மகிமைப்படுவதாக. அதே போல் சனிக்கிழமைகளிலும் அந்த வாட்ஸ்அப் ஜெபம் கூடல கலந்துக்கோங்க. அது யாருமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் அந்த ஜெபத்தில் இல்லை அப்படின்னா இங்கே இந்த ஸ்டாரை காட்ட நீங்கள் நம்பர் கொடுங்க, அவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்துலேயும் கலந்து கொள்ளுங்க. அதுலேயும் நல்ல செய்திகள் சாட்சிகள் கேட்டு ஆண்டோடு நாமும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. வேறு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம தேவ செய்திக்கு கடந்து செய்கிறோம். டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் வந்து நமக்கு தேவ செய்தி. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் கூட உங்களுடைய மத்தியில் கடந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் யாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுகிறார். இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கவலை நமக்கு இருந்துட்டே இருக்கு. காலையில நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது அநேக நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா அது எதுவுமே நம்ம மைண்ட்ல எதிர்த்து வரவே மாட்டேங்குது. எந்திரிக்கும் போதே நம்ம எதைதான் நினைச்சு எந்திரிக்கிறோம், எதையாவது ஒரு கவலையை எடுத்துட்டு தான் நம்ம எந்திரிக்கிறோம். இந்த கஷ்டம் இன்னைக்கு இப்படி, இன்னைக்கு இந்த வாழ்க்கை இப்படி அப்படின்னு தான் நம்ம எந்திரிக்கிறோமே தவிர ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், எனக்கு நல்ல சுகம் இருக்கு, நல்ல பலன் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அப்படி நம்ம யாரும் எந்திரிக்கிறோமா? இல்லை. எழும்போது ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனாலுமே
கவலை நம்ம என்ன செய்து கொள்கிறது? ஆண்டு கொள்ளுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் அவற்றை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்திருக்கிறார்? சாவையை அவர் ஜெயித்திருக்கிறார். இந்த கவலைகள் நம்ம ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. கவலைப்படுவதனால் எவன் சரீரத்தை அளவை கூட்ட முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, நமக்கு விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், தேவன் படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இனிமே ஒன்றுக்கும் கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக இருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார் என்று சொல்ற விசுவாசம் நம்மிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தடவை மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரோ, ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தார். கவலையா உட்கார்ந்து வைஃப் என்ன சொன்னாங்க, இன்னும் இப்படி கவலையா இருக்கிறாரு, எதுவுமே கவலை. அது பிளாக் ட்ரெஸ் கொண்டு எதை கொடுத்தாங்க. உடனே ஏன் வந்து கொடுத்துட்டு இருக்க பிளாக் ட்ரெஸ்? நீங்க இப்படி துக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் மரித்தார், ஜெயித்தார், உயிர்த்தார், என்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகவே நீங்கள் கவலை இனிமே பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் விட்டு நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நமக்கு அனுதினமும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள் இருந்த போதிலும் கூட கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி சிறகளை தாழ்த்தி இந்த வேளையில் கர்த்தரை நோக்கி நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீ கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த எம்மாவூர் சீலரோடு நடந்து சென்ற போது அப்பமிட்ட கண்களை திறந்தான கர்த்தர் இன்றைக்கும் சமூகத்தை நாடி வந்திருக்கிறதான பிள்ளையுடைய கண்களை திறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய ஒருவோடு இடைப்படுகிறாங்க. கேட்கிறவங்க பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக நல் வார்த்தைகளை கற்று பகிர்ந்தளிக்க வேண்டும். மறுபடியும் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நம்முள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? நம்ம நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் நடுவிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? நம்ம நடுவிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்க பாத்திரவானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திலே நம்ம அகப்பட்டு சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. பாரங்களினால அழுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். உலகத்துல பார்க்கிற எந்தெந்தோ தெய்வங்கள் காணப்படுகிறது. ஆனா நம்முடைய தேவன் மாத்திரமே அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் தான் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹல்லேலூயா. அவர் தான் உயிர் தெழுந்தார். அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். வேறே தேவன் இந்த உலகத்திலே காணப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் வல்லமை மிக்கவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எங்கே ஒன்றோ ரெண்டோ மூன்று பேர் கூடிய நாமத்திலே நீங்கள் துதிக்கிறீர்களோ அவர் நடுவிலே மத்தியிலே நான் என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது நம் மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. நம் நடுவிலே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் வல்லமையினாலே நமக்கு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாதாரண ஒரு தேவன் இல்லை. ஆமென். தேவ பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. புதிய வல்லமையினால்
ஆவியினாலே புதிய அபிஷேகத்தினாலே ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்கும் போது கர்த்தர் தம்முடைய புதிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பலவீன பாண்டமாய் காணப்படலாம், பலவீனர்களாய் வயது முதிர்ந்தவர்களாய் காணப்படலாம், நடக்க முடியாமல் காணப்படலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு புதிய வல்லமையை புதிய பலனை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் நடுவிலே நான் வந்து என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க அவர் நடுவிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பேரு கொள்ளல் ஒன்று வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வாசித்து பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கீங்க, அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. He is the mighty God. ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்ம சாதாரண ஒரு தேவனை ஆராதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமமான காரியங்களை செய்கிறவர் ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோபு 42:2 நாம் பார்க்கிறோம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமோ சகலத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவ பிள்ளைகளே, அதிசயங்களை அற்புதங்களை செய்ய இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே என்னென்ன காரியெல்லாம் முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்குறீங்களோ, தேவனிடத்துல நீங்க கேட்கும் போது சகலத்தையும் அவர்களுக்கு நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது ஒன்றுமே தடைப்பட்டு போகாது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. பாருங்க, நம்ம நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறது ஒரு சாதாரணமாய் காணப்படலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார் அதற்கு மேற்படியாக அதிகமாக மிகுதியாய் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராய் தேவன் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மகிமையான காரியங்களை, வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 1:10 நாம் பார்க்கிறோம், அன்னார் ஒரே ஒரு பிள்ளைக்காய் ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார், அழுது மன்றாடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவர் எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே போய் விழுந்து அழுது என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். தேவன் அவருக்கு ஒரு குமாரனை அல்ல, அதற்கும் அதிகமான குமாரர்களை, பிள்ளைகளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நம்மத்திலே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 3 காரியங்களை உங்களுக்குள்ளே பேச விரும்புகிறேன். முதலாவதாக, தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள்ல சிக்கிக் கொள்றாங்க. அதுல வழி விலகி எப்படி வருவது தெரியவில்லை, திக்கி தகிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆபத்து நேரிடுகிற சமயங்களிலே தேவன் நம்மை தப்புவிக்கிறார். சத்துருக்களின் நடுவிலே கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்த்தோம், தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the mighty God. அநேக நன்மையானவைகளை, பயங்கரமான அதிசயமான காரியங்களை
தேவன் செய்ய நமக்கு என்ன செய்கிறார்? வல்லமை பெருத்தவராயிருக்கிறார். இன்றைக்கு முதலாவது நான் சொன்னேன், தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, இங்க நான் பார்க்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இங்கே பார்க்கிறோம், இங்க ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த ராஜா அங்க சிலையை உண்டு பண்ணி அந்த சிலையை வணங்கு என்று சொல்லும்போது நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். நீ வணங்கலைன்னா தூக்கி நெருப்பில் அக்கினி ஜூளையிலே போடுவோம், எரிந்து சாம்பலாகி விடுவா என்று சொன்ன போதும் கூட அவர்கள் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும், என்னை கொன்று போட்டாலும் கூட கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னதை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த 3 பேரை நெருப்பிலே நீங்கள் தூக்கி போட்டாலும் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். அவர் சொல்றார், ராஜா நீ வணங்கவில்லை என்றால் அக்கினி சூளை 7 மடங்காக அதிகரிக்கப்படும். ஹல்லேலூயா. அதிலே உன்னை தூக்கி போடப்படும். ஆகவே நீ வணங்க சொல்லும் போது கூட இந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகிறது. அங்க இருக்கிறதான மக்கள் அனைவரும் அந்த சிலையை தாழ பணிந்து கொள்கிறாங்க. ஆனா இந்த 3 வாலிபர்கள் உண்மையாய் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், அதை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யவே இல்லை? வணங்கவே இல்லை. ஆமென். அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் தப்புவிப்பார் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர்களை தூக்கி அந்த அக்கினி சூளையிலே போடுகிறாங்க. 7 மடங்கு அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க எல்லாரும் பார்க்க எல்லாரும் கருகி போயிடுவாங்க, ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லி பார்க்கிறாங்க. ஆனாலும் 4வதாக ஒரு ஆள் அந்த அக்கினி சூளையிலே, அவர் மத்தியிலே, அவர் நடுவிலே அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் நடுவிலே இயேசு வாசம் பண்ணுகிறார். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், சத்துருக்கள் உங்களுக்காக எத்தனை விதமான ஆயுதங்களை எறிந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வந்து உங்கள் நடுவிலே வந்து உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் பேரிலே கொண்ட விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விடாதபடி உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது தேவன் நமத்திலே வந்து நல்ல காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:9-10. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் இருக்கிறோம். இங்க பாருங்க, மரணம் எங்களுக்கு நேரிடும் என்று சொல்லி நாங்கள் எண்ணி இருந்த போதிலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார்? எங்களை தப்புவிப்பார், இன்னமும் எங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். அங்க அந்த பாருங்க, அந்த சீஷர்கள் எவ்வாறாய் சொல்லுகிறாங்க பாருங்க. கொன்று போட போகிறாங்க, அவங்களுக்கு மரணம் வரப்போது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவங்க சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த போதிலும் கூட கர்த்தர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இன்னும் எங்களை தப்புவிப்பார். ஆமென். மரணம் போன்ற சூழ்நிலை உங்களுக்கு நேரிடுகிற சூழ்நிலை வந்தாலும் கூட, ஆமென், உங்களை கொன்று போடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனை நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இன்னமும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை எல்லா தீமைகளுக்கும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் 6:16 நாம் இவ்வாறாய் பார்க்கிறோம். அங்கே என்ன செய்யறாங்க? தானியேலை சிங்கத்தின் கெபியிலே கொண்டு போய் என்ன செய்யறாங்க? போடுறாங்க. தேவன் சிங்கத்தின் வாய் நின்று தானியேலை தப்புவித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எல்லா துன்பத்துக்கும் என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுகிறார், அவங்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிங்கங்கள் எல்லாம் நடுவிலே அவனை போட்டாங்க. ஆனா ஆண்டவர் சிங்கத்தின் வாயை என்ன செய்தார்? கட்டி போட்டார். அது என்ன செய்ய? அவனை ஒன்றுமே சேதப்படுத்தவில்லை. ஆனால்
உள்ள போய் அவனை காப்பாற்ற போறவங்க எல்லாமே என்ன செய்தது? அந்த சிங்கம் விழுந்து அதை விழுங்கி போட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிங்கத்தின் வாய் நின்று கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே சிங்கத்தை போல என்ன செய்ய அநேக மக்கள் கெர்ச்சித்து நமக்கு விரோதமாய் எழும்பி வரலாம். எல்லாருடைய வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லாருடைய வாயிலிருந்து கர்த்தர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 91:3 வசனத்தை படிங்க. சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, வேடன் அவன் நெருங்குவான், எங்கேயாவது மறைந்திருந்து என்ன செய்வான்? அம்புகளை எய்வான், கொலை செய்வான், அந்த மிருகங்களை கொன்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நமக்கு விரோதமாய் நமக்கு தெரியாமலே அநேக சத்துருக்கள் நம்ம சூழ்ந்திருக்கலாம், இல்ல தெரிந்த அநேக சத்துருக்கள் கூட காணப்படலாம். ஆமென். அவர்கள் எய்கிறதான அம்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். இன்றைக்கு பாருங்க, அநேக வியாதிகள், பேர் சொல்லக்கூட முடியாத வியாதிகள், பற்பல வியாதிகள், அனுதினமும் அநேக வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை துதித்து துதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் எல்லாம், கொள்ளை நோய்கள் எல்லாம் கர்த்தர் விலக்கி ரட்சிக்கிறார், தப்புவிக்கிறார். ஆமென். சங்கீதம் 97:10 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். உங்களுடைய ஆத்துமாக்களை எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கரின் கைக்கு தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். ஆமென். துன்மார்க்கர்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்களுக்கு நம்மளால நிக்க கூட முடியாது. நமக்கு விரோதமான வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்க, நம்மள கூனி குத்தி குறுகி போக பண்றாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய வார்த்தை எட்டியை போல என்ன செய்து கூர்மையாய் காணப்படுகிறது. குத்தி பேசுகிறவர்கள் நடுவிலே தேவன் நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் நமக்கு செய்கிறதான துன்பங்கள் நடுவிலே கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்? வந்து அவர் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில எதிலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எதிலிருந்து தப்பிக்க கூடாதபடி நீங்கள் காணப்படுகிறோ, எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம் மத்தியிலே, நம் நடுவிலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். வாசித்து பாருங்க. எபிரேயர் 2:18 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அனுதினமும் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? நான் நல்லதானே இருந்தேன், நல்லதானே ஆலயத்துக்கு போனேன், எல்லாமே செய்யறேனே, ஏன் எனக்கு இப்படி? மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறோம். ஆமென். சோதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதிக்கப்படும் போது நமக்கு உதவியற்ற நிலைமையிலே காணப்படலாம். நமக்கு உதவி செய்ய யார் நம்ம பக்கத்துல எல்லாமே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே நம்மளால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும் போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறதான பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பற்பல சோதனைகளை தாங்களாகவே என்ன செய்யறாங்க? சிக்கிக் கொள்கிறவர்கள் உண்டு. சிலர் வாலிபர்கள் இச்சையிலே என்ன செய்யறார்கள்? சோதிக்கப்படுகிறார்கள். முதியோர்கள் ஏதாவது விதத்திலே சோதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளும் ஏதாவது ஒரு காரியத்திலே சோதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சோதனையை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை படிக்கிறதான பிள்ளைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே பாருங்க, சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அங்க சாத்தானால வனாந்திரத்திலே கொண்டு போகப்பட்டது. சாத்தானால கர்த்தர் சோதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவன் பற்பல காரியங்களை சொல்லுகிறார். அப்ப கல்லை அப்பா அப்பமாய்
மாற்றும், மேலிருந்து கீழே குதியும், உனக்கு இந்த உலகத்தை எல்லாம் தரேன்னு சொல்லி ஆண்டவர் சோதனைகளுக்கு என்ன செய்யலாம், பிசாசை விரட்டி அடித்தார் சொல்லி அப்பாலே போ சாத்தானே சொல்லி சாத்தானை ஜெயித்தார். தேவ பிள்ளைகளே, அவரே சோதனை கூட்டாக செய்தார், கடந்து போகப்பட்டார். இன்றைக்கு அது சோதனை அறிந்த தேவன், நாமும் கூட இன்றைக்கு ஒரு சோதனையின் காலத்திலே சென்று கொண்டிருக்கலாம். இந்த சோதனைகள் மத்தியிலே கர்த்தர் நடுவாக நம் மத்தியிலே வந்து நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பற்பல சோதனைகள் ஊடாய் கடந்து செல்லலாம். ஆமென். தீச்சூளை போன்ற சோதனை, இல்லையென்றால் மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் போன்றவை அநேக நமக்கு இன்றைக்கு காணப்படலாம். அது எல்லாவற்றினும் நாம் நினைச்ச கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். யோபுவை பார்க்கும்போது அவனை போல சோதனை யாருமே பட்டதே இல்லை. எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான், எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், ஆடு மாடுகளை இழந்து போனான், ஒட்டகைகளை இழந்து போனான், தன்னுடைய சரீரமே இழந்து போனான். ஹல்லேலூயா. கண் மட்டும்தான் தெளிவா இருந்ததா, எல்லாமே சரீரம் அழுகி நாசமாய் நாற்றம் எடுத்த போதிலும் கூட அவன் தேவன் சோதனை ஜெயித்தான். ஹல்லேலூயா. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் தேவனை குறித்து அவன் மேன்மை பாராட்டினான். தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில சோதனை வரும் என்றால் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. சோதனை மத்தியிலே உதவி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், இந்த சோதனையை நான் கடந்து போவேன் என்று சொல்லி தேவ பிள்ளை சோதனை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. சோதனை நடந்தது யாருக்கு? யோபுக்கு நடந்தது. கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இங்க பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதான பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சோதனை இருந்ததுன்னா அது தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. இது நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடப்பிப்பார். நான் இதிலிருந்து கடந்து போவேன், என் வாழ்க்கை இனிமே ஆசீர்வாதமா இருக்கும், ஏதோ ஒரு பெரிய நன்மையை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்றதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பை நாம் பார்க்கும்போது அவன் பற்பல சோதனைகளுக்குள்ளாய் அவன் கடந்து போகப்பட்டான், எல்லாராலும் வெறுக்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான், காசுக்காக விற்கப்பட்டான், போத்திபாருடைய வீட்டிலே அவன் சோதனைக்குள்ளாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த சோதனையை அவன் ஜெயித்தான், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான், ஆனாலும் கூட அந்த சோதனையை அவன் சகித்தான், வென்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்தார். ஆமென். தேவ பிள்ளைகளே, சோதனை உங்களுக்கு வரும் என்றால் துவண்டு போகாதபடி சோதனையின் மத்தியிலே நடுவிலே கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன சோதனைகள் உடைய வாழ்க்கையில காணப்படுகிறது எனக்கு தெரியாது, ஆனாலும் சோதனையில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக தேவத்திலே கிருபையை பெருக செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னார். ஆமென். இங்க பாருங்க, சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கிருபை இல்லைன்னா நம்ம உலகத்திலே வாழவே முடியாது. நம்முடைய சுய பலத்தால, சுய அறிவினால, இல்லை என்றால் அந்தஸ்தினால, ஆஸ்தியினால ஏதாவது செய்து விடுவோம் என்பது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் இருப்பதனால் மாத்திரமே நம் காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, சகலவித கிருபையும் என்ன செய்கிறார்? பெருக செய்ய வல்லமை உள்ளவராய். தேவனுடைய கிருபை நமக்கு அனுதினமும் தேவைப்படுகிறது. ஆமென். நாம் நடப்பதற்கு, சாப்பிட, வேலைகளை செய்ய, என்ன செய்தாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நான் இருப்பதும் நிர்மலமாக இருப்பதும் கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, தேவனுடைய கிருபையிலே நாம் பெருக வேண்டும். நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், வேலைகளை செய்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை நல்ல வேலைக்கு செல்கிறோம், வருமானங்களை பெற்றுக் கொள்கிறோம், ஆஸ்திகளை வைத்திருக்கிறோம், தேவனுடைய சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை மாத்திரமே.
ஹalleluya. அவருடைய கிருபை நலமானது என்று சொல்லி இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மளுடைய புக்கு கூட செய்ய முடியாது, தூக்க முடியாது. ஹalleluya. எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தை பலனை கொடுக்கிறார் என்றால் அது கர்த்தருடைய கிருபையாய் காணப்படுகிறது. ஹalleluya. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கரங்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். நோவாவை பாருங்க, அங்க இருந்ததான மக்கள் மத்தியிலே அவர் ஒருவன் மாத்திரமே நீதிமானாய் காணப்பட்டார். ஆமென். ஹalleluya. நீதிமானாய் இருந்ததான அவனுக்கு தேவனுடைய பார்வையிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நாம் நீதிமானாய் இருக்கிறோமா? ஹalleluya. நாம் நீதிமானாய் இருக்கிறோமா? ஜெபம் செஞ்சுட்டு அந்தக்க போயிட்ட பிறகு வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோமா? நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்குமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. எல்லாத்தையும் செய்வோம், ஆலயத்துக்கும் போவேன், தேவ கிருபை வேணும்னா கிடைக்காது. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. அப்போது கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நோவாவை பாருங்க, அங்க இருந்ததான எல்லா மக்களை பார்த்திலும் அவன் மாத்திரமே என்ன செய்தான்? நீதிமானை காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஹalleluya. அங்க பாருங்க, பேழையை செய் என்று சொன்னபோது அவன் பேழையை செஞ்சான். ஏன் பேழை செய்யணும்? இவ்வளவு பெருசு எதுக்கு செய்யணும்? மக்கள் யாரும் வரமாட்டாங்க. ஏன் ஆண்டவரே எப்படி செய்ய சொல்ற? இது கஷ்டம். அவன் எதுவுமே சொல்லல. ஹalleluya. பேழையை செய் என்று சொன்னபோது அவன் செய்தான். ஆமென். எல்லாரும் போய் கூறுகிறான், நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, மழை வரப்போது, பேழைக்குள்ள பிரவேசிங்க என்று சொல்லும்போது ஒருத்தருமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஹalleluya. நோவாவும் குடும்பமும் மாத்திரமே அந்த மழையிலே காக்கப்பட்டது. ஹalleluya. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீயும் உன் குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. தேவ கிருபை இருக்கும் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹalleluya. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் சேர வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் நாம் வாழ வேண்டும். ஹalleluya. லூக்காவிலே நாம் பார்க்கிறோம், மரியாளிடத்திலே ஒரு கிருபை இருந்தது. ஹalleluya. அங்கே தேவதூதன் அவள் முன்பதாக தோன்றி அவரிடத்தில் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி நீ தேவனிடத்திலிருந்து என்ன செய்தாய்? கிருபையை பெற்றுக்கொண்டாய். பாருங்க, அந்த மரியாள் தன்னை தாழ்த்துகிறாள். ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். ஹalleluya. அவள் தன்னை தாழ்த்துவதனாலே கர்த்தருடைய பார்வையிலே அவள் கிருபையை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஹalleluya. கிருபையை நீங்கள் பெருகச் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. தாழ்மை, மரியாளுக்கு இருந்ததான தாழ்மையை போல ஒருவேளை உங்களுக்கு காணப்படும் என்று சொன்ன கேட்டால் தேவனுடைய கிருபையை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. நாம் இங்கே இயேசு கிறிஸ்துவை கூட நாம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹalleluya. தேவ கிருபையிலே தேவன் கிருபையை பெருகச் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட பாருங்க வல்லமையிலும் கிருபையிலும் என்ன செய்தார்? விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையிலே நாம் வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. அந்த கிருபையை பெருகச் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கிருபையை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை ஸ்தோத்திரிக்க 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 கிருபை என்ன செய்யுமா? பெருகுமா? வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:15. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். ஹalleluya. தேவன் கிருபையை பெருகச் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கிருபை பெருகணும்னா நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்படணும். எனக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா அதை கூட விட்டுலாம். ஸ்தோத்திரிக்க தெரியாம யாருமே இருக்க முடியாது. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாலே போதும். ஹalleluya. ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு ஒரு நேரம், ஒரு வீடு அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நடந்து போய் கொண்டிருக்கும் போது என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். நீங்க ஒரு உத்தியோகத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். வண்டியில பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு நேரம் காலம் தேவையில்லை. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது கிருபை நமக்கு அந்த கிருபை பெருகும் போது கிருபை நம்மை தாங்குகிறது. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, கிருபையிலே பெருகுகிறவராய் நாம் காணப்பட வேண்டும். ஹalleluya. ஈசாக்கு பாருங்க, அவன் அநேக என்ன செய்கிறார்? துறவுகளை தோன்றுகிறார். அந்த அமலேக்கியர் எல்லாம் அந்த துறவுகள் எல்லாம் என்ன
செய்யறான், மூடி போடுறான். ஆனாலும் மறுபடியும் துறவுகளை தோன்றான். துறவுகளை தோண்டும் போது ஊற்றுகள் அங்க பாய்ந்து கொண்டு வந்ததை கர்த்தர் அவனுக்கு கண்களிலே கிருபை கிடைக்க தேவத்திலே உங்களுக்கு விரோதமாய் இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறான், நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம், ஆசீர்வதிக்கப்படாதபடி சாபமான காரியங்களை செய்யலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு காணப்படும் போது ஈசாக்கை போல எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கிருபையை பெருக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடுத்ததாக வாசித்து பாருங்க, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, யாரை குறித்து கூறப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தம் என்ன செய்தான்? நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் மகனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். காலங்கள் கடந்தது, வருடங்கள் போனது, ஆனாலும் கூட அவன் என்ன செய்தார்? ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாமும் கூட விசுவாசத்திலே வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் மேலே நம்பிக்கை வைத்தான். ஆமென். இன்றைக்கு நாமும் கூட தேவன் பேரில் மத்தியில வைத்திருக்கிறதான நம்பிக்கையை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் ஆபிரகாமை போல விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த மாதிரி நேரப்பட 100 வருஷம் காத்திருப்போமான்னு சந்தேகம், என்ன இது ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஆபிரகாம் 100 வயதான போதிலும் கூட விசுவாசித்தான், விசுவாசத்திலே வல்லவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒரு சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை ஒன்றுமே என்ன செய்ய திரும்பி வராது, அது ஒன்றுமே கீழே விழாது, எல்லாமே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்ம என்ன செய்ய விடுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபை பாருங்க, அவன் அனாதையாய் போனான், கோலும் கைமாய் அவன் கடந்து போனான். ஆனா பெருத்த இரு பரிவாரத்தோடு திரும்பியபடியாய் கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாய் வாசிங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56-57. வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே அவர் சொல்லுகிறான், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, தவறி போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. தேவன் ஒருவேளை அதை நிறைவேற்றாமல் காணப்படலாம், ஆனா நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றுமே என்ன செய்யாதோ, தவறி போகாது. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன வாக்குறுதி நிறைவேற்றுகிறார், அது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாய் ரோமர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தருக்குள்ள கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அநேக ரட்சிக்கப்பட்டதான பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, விழுந்து போறாங்க. தேவனுடைய அன்பில் இருந்து என்ன செய்யறாங்க, விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட ஆலயத்துக்கு என்ன செய்யறது இல்ல, போகிறது இல்ல, தேவ வார்த்தையை கேட்பதில்லை. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர்
கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முற்றுமுடிய நிலைநிற்பவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு தான் தேவன் அழியாத ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளே அவர் சொற்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். நாம் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். யூதா 24வது வசனத்தை வாசிப்போம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். மாசற்றவராய் தேவன் மகிமையுள்ள சன்னிதானத்தை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பரலோக ராஜ்யத்திலே நாம் நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம். அவருடைய கிருபையிலே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சத்தியத்திலே நிலைத்திருக்கும் போது நாம் நித்தியமான ஒரு பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றிட முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்ம நடுவிலே இருக்கிறார். ஆமென். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தம்மை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிலைத்திருக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே வார்த்தையை கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு வல்லமையான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினிக்கோ சிங்கத்தின் நடுவிலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே என்னை தப்புவியும். இந்த கிட்டிலிருந்து என்னை விடுவி ஆண்டவரே. இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவி ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. சோதனையில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதனையில் அகப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே விடுவிக்க முடியவில்லையே. என்னை தப்புவிங்க ஆண்டவரே. இந்த விடுதலை செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவரே கேளுங்க. ஹல்லேலூயா. Praise Jesus. Hallelujah. 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 Amen. Praise Jesus. Praise Jesus. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. Oh, Jesus, Jesus, Jesus. Hallelujah. மத்தியிலே ரசிமாடி கொண்டிருக்கிறபடியாலே துதிக்கிறோம். வந்த நேரம் முதல் நேராளிக்குமாய் நடுவிலே வாசம் செய்தபடியாலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் வல்லமையுள்ள தேவனப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா எங்கள் போராட்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து கர்த்தரினாலே விடுதலையை கொடுப்பீராக. இருதயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இருதயங்களுக்கு என்றான கர்த்தாவே ஆறுதலை சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே நினைத்தே கண்டவனான பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு விடுதலையோடு அப்பா இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தேவ ஆவியானவர் தேவ சேவையை சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாட்களில் அநேக ஆத்துமாக்களால் நிரப்புவீராக. அந்த இடத்தை கொடுப்பீராக. சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே கர்த்தாவே பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வருகையிலே ஒவ்வொருத்தரும் பங்கு பெற தேவாலயம் செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனுடைய நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் இன்றைய கத்திரை வரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹalleluya, 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 ஹalleluya. சொல்றோமா? ஆ,